சரி கஷ்டமாக இருக்கா, திருமண வாழ்க்கை ஒத்து வரல, சமாதானம் இல்லை, நிம்மதியாக இல்லை, ஒரே சர்ச்சையாக இருக்குது, போய் டிவோர்ஸ் வாங்கிடுவோம். ஏன்னா அதுதான் ஈஸியாச்சே. இப்போ அட்வர்டைஸே போடுவாங்க அங்கெல்லாம் $90 ஒன்லி. வெறும் $90 செலவழிச்சா ஒரே நல்ல கதை முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் பிசாசு பாருங்க எந்த பேயாட்டம் ஆடுறான்னு உள்ளே ஜனங்களுக்குள்ளே புகுந்து இப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டாந்தது. அதுக்கப்புறம் போர்னோகிராஃபி. இன்றைக்கி இந்த அசிங்கமான படங்கள் இதெல்லாம் எங்கேயாவது போய் தேடி போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்க வேண்டியது இல்லை, வெறும் ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்துடலாம். எல்லா ஆக்சஸும் ரொம்ப ஈஸியாகி போச்சு. வெறும் $500 இன்டர்நெட்டை வாங்கினா எங்கெங்கேயோ போயிட்டு வரலாம் உலகத்தில். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ உலகம். பிசாசு வாசலை திறந்து விட்டான் பாருங்க, மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு மனைவியோட ஒரு குடும்பமாக சந்தோஷமாக ஒருத்தன் வாழாதபடிக்கு அவனை எப்படியெல்லாம் திசை திருப்பணுமோ, எப்படியெல்லாம் கெடுக்கணுமோ, எப்படியெல்லாம் அவன் வாழ்க்கையை நாசமாக்கணுமோ, எப்படிப்பட்ட தவறான ஆசைகள் எல்லாம் புகுத்த முடியுமோ, கொண்டு அவனுடைய உள்ளத்தை உழுக்க முடியுமோ உலுக்கி பார்க்குறான் அவன். இதனால நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. இதெல்லாம் பேயாட்டம் தான். இந்த பேய் யார் ஓட்டுறது? பிரசங்க ஆடுற பேயாக பார்த்துருக்காங்க. இது ஃபோனில் இருக்குது பேய். டிவி இன்னொரு இது பாருங்கள், டிவியில் சாயந்தரம் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓடுற அந்த ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புருஷன் மனைவி சந்தோஷமாக ஒரு குடும்பம் நடத்தி வாழ்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. அதனால இவன் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறான், ஆனால் அவளை விரும்புகிறான். அவள் எப்படி இவனை கல்யாணம் பண்ணியிருக்கா, இன்னொருத்தர். இது இப்படி போகுது கதை. இதை உட்காந்து எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு விடுறது இல்லை, அதை டெய்லி அதை விடாமல் பார்க்கறது பாருங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படியே கதை பிரமாதமாக போகுது, ஜனங்களுக்கு அப்படி ஆசையை தூண்டுறான் பாருங்க. நீ கூட அப்படி பண்ணலாமே, நீ கூட அப்படி நடந்துக்கலாமே. ஊரெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஹலோ, எப்படி ஆடுது பாருங்க பேய். இந்த ஆடுற பேய் இல்லைங்க, பொல்லாத பேய். ஆடுற பேயே தேவலாம் போலுது. அந்த காலத்தில் பிரச்சனை முடியை பிடிச்சி சுற்றி உட்கார போ நாமத்தில் ஓடிய போயிடும். அது இது பொல்லாத பேய்ங்க. இது ரொம்ப மாடர்ன் பேய். இது வேற மாதிரி போகுது பாருங்க. இது சொல்லுது நீ இந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா ஊரில் எல்லாரும் பண்ணுறாங்க, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நடக்குது, யார் தான் பண்ணாமல் இருக்கிறது, இது பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, இப்படி வாழ்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, யாரும் பார்க்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி கொண்டு போகிறோம் பாருங்க. இது இதெல்லாம் வந்துட்டதுனால தான் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து ஒழுங்காக வாழ்ந்து கரையேறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 டைவர்ஷன்ஸ்.